வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டு சமையல்ல தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண பொருள். ஆனா, அதனுடைய மருத்துவ சக்திய பற்றி பலருக்கும் தெரியாது. ஆமா நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சின்ன வெங்காயத்த பத்தி தான். பலரும் இத சாம்பார், கறி குழம்பு, சட்னி இது செய்றதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துறாங்க. ஆனா, இது உடல் பலத்த அதிகரிக்கிறதுக்கு, ரத்தத்த சுத்தம் செய்றதுக்கும், இதயத்த ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுக்கும், மூட்டு வலிய குறைக்கிறதுக்கும், ஆண்கள் மற்றும் பெண்களுடைய ஹார்மோன்கள சமநிலைப்படுத்துறதுக்கும் இந்த சின்ன வெங்காயம் வந்து ஒரு இயற்கையான மருந்து மாதிரி நம்ம உடலுக்கு வந்து வேலை செய்யுது. இந்த வீடியோவ முழுமையா பார்த்தீங்கன்னா, நாளை முதல் நீங்க இத தினமும் சாப்பிட ஆரம்பிச்சுருவீங்க. அந்த அளவுக்கு மருத்துவ நன்மைகள கொண்டது. ஸோ இந்த சின்ன வெங்காயத்த சாப்பிடுறனால என்னென்ன உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றம், அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியம்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சின்ன வெங்காயம் ஏன் இவ்வளவு மருத்துவ நன்மைகள கொண்டது? அதுல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சின்ன வெங்காயத்துல இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சின்ன வெங்காயத்துல இருக்கக்கூடிய முக்கிய ஊட்டச்சத்துக்கள் என்னன்னா, அதுல குவார்செடைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அந்த சின்ன வெங்காயத்துக்குள்ள இருக்குது. அதே மாதிரி சல்ஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருளும் அதுல இருக்குது. விட்டமின் சி இருக்குது, விட்டமின் B6 இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, அயன் இருக்குது. இது உடல்ல என்ன மாதிரி வேலை செய்யுதுன்னா, உடல்ல இருக்கக்கூடிய வலி, வீக்கம் இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் பயன்படுது. ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்கிறதுக்கு பயன்படுது. நச்சுக்கள் உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றத்திற்கும் இந்த சின்ன வெங்காயம் பயன்படுது. அதனால தான் பழங்காலங்கள்ல நம்மளுடைய முன்னோர்கள் வந்து தினமும் சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டுட்டு வந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பாருங்க, யாருமே வந்து சின்ன வெங்காயம் சாப்பிட்றதே இல்லை. ஏன்னா அவங்களுடைய வேலைகள் அதன் காரணமாக என்ன பண்றாங்கன்னா, சின்ன வெங்காயத்தை உரிக்கிறதுக்கு சோம்பேறிப்பட்டுட்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சமையலுக்கு ஆட் பண்ணுறாங்க. சின்ன வெங்காயத்தை ஓரத்தை கட்டிடுறாங்க. ஸோ சின்ன வெங்காயம் பல விதமான சின்ன வெங்காயம் வந்து இதய ஆரோக்கியத்திற்கு வந்து பெரிதும் உதவியாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா ரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், ஹார்ட்டில் பிளாக்கேஜ் இந்த பிரச்சனை அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வாக சின்ன வெங்காயம் இருக்குது. இது கெட்ட கொழுப்பை, அதாவது LDLன்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பை குறைச்சி ரத்த நாளங்களை வந்து சுத்திகரிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது. ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. தினமும் 4லேருந்து 5 சின்ன வெங்காயம் சாப்பிட்டால் இதய நோய் அபாயம் குறையும். ஸோ இந்த ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இதய நோய் அபாயம் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சின்ன வெங்காயத்தை சாப்பிடும் பொழுது ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்படுது. ஸோ உடல்ல பல நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது என்னன்னா கெட்ட ரத்தம் தாங்க. ரத்தத்தில் நச்சுக்கள் கலந்து இருப்பதனால தான் பலவிதமான வியாதிகள் வருது. ஸோ இந்த சின்ன வெங்காயம் ரத்தத்தையும் சுத்திகரிக்க செய்யுது. லிவரை வந்து டீடாக்ஸ் செய்யுது. லிவரை வந்து புதுப்பிக்கிற தன்மையும் சின்ன வெங்காயத்துக்கு இருக்குது. ரத்தத்தை சுத்தம் செய்கிறது, உங்களுடைய ஸ்கின் க்ளோவை அதிகரிக்கிறது, இது எல்லாமே வந்து சின்ன வெங்காயம் செய்யுது. முகப்பருக்களை முக்கியமாக குறைக்கிறதுக்கும் தோல் பிரச்சனையை குறைக்கிறதுக்கும் சின்ன வெங்காயம் வந்து அடுத்து மூட்டு நரம்பு வலியை தீர்க்கறதுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது. முக்கியமாக 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய பொதுவான பிரச்சனைனா முழங்கால் வலி ஏற்படுது, கால்களில் வலி ஏற்படுது, நரம்புகள் வந்து பலவீனமாயிடுது. சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த சல்ஃபர் என்ன பண்ணுதுன்னா மூட்டுகளில் ஏற்படக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கும் அந்த கார்ட்லேஜ் பகுதியை வந்து பாதுகாக்கிறதுக்கும் சின்ன வெங்காயம் வந்து பயன்படுது. நீங்கள் முறையாக 5 சின்ன வெங்காயம் சிறிது வெல்லம் வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த வலியில இருந்து நீங்க நிவாரணம் பெறலாம். அதாவது மூட்டு வலி, முழங்கால் வலி, நரம்பு வலியில இருந்து நீங்க நிவாரணம் பெறதுக்கு 5 சின்ன வெங்காயம் சிறிது வெல்லம் சாப்பிட்டுட்டு வாங்க, சரியாயிரும். அடுத்து உங்களுடைய மூளை மற்றும் நினைவாற்றலை அதிகப்படுத்துறதுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது. பிரெயினில் வந்து பிளட் சர்க்குலேஷனை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. மெமரி பவரை வந்து மேம்படுத்துறதுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது. ஸோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறக்கூடிய மாணவர்கள் இல்லை படிக்கக்கூடிய இளைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல மெமரி பவர் இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டெய்லியும் சின்ன வெங்காயம் கொடுங்க. அது கூட கொஞ்சம் வெல்லமும் கொடுங்க. ஏன்னா சின்ன வெங்காயம் மட்டும் சாப்பிட்றதுக்கு வந்து அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கள்ல, அது கூட வெல்லத்தை சேர்த்து கொடுக்கும் பொழுது கொஞ்சம் அவங்க பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி வயதானவர்களுக்கும் அந்த நினைவாற்றல் மெமரி பவர் வந்து திருப்பி வேணும் அப்படின்னா, ஏன்னா வயதானவர்களுக்கு அவங்க உடலில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுனால நினைவாற்றல் வந்து ரொம்ப குறைவாக ஆரம்பிக்கும். ஸோ குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுக்கும் நினைவாற்றல் நல்லா மேம்படணும் அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயத்தை டெய்லி கொடுக்கலாம். இல்லை பழைய சோறு அந்த சின்ன வெங்காயம் 2யும் கொடுத்தீங்கன்னா அந்த காம்பினேஷனில் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும்.
அடுத்து உடல் சக்தி, ஆண்களுடைய ஆரோக்கியம் இதுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன வெங்காயம் பயன்படுது. பழங்காலத்தில் விவசாயிகள் காலையில் வெங்காயம் ப்ளஸ் மோர் காலையில் அதைத்தான் அவங்க குடிச்சிட்டு வயல்வெளியில் போய் வேலை செய்வாங்க. அவங்களுடைய உடல் அவ்வளவு கட்டுக்கோப்பாக இருக்கும். அவங்களுக்கு ஸ்டாமினாவையும் அதிகரிக்கும். அப்புறம் ஆண்களுக்கு தேவையான ஹார்மோன், அதாவது டெஸ்ட்ரோஸ்ட்ரான் ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் பயன்படுது. உடல் சோர்வை குறைச்சி இயற்கையாகவே அவங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுத்து எப்பொழுதுமே ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் படுது. ஸோ இது ஒரு எனர்ஜி பூஸ்டராகவும் விளங்குது சின்ன வெங்காயம். ஸோ சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான உணவாக கருதப்படுது. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் சின்ன வெங்காயத்தை எப்படி உணவில் சேர்த்துக்கிறீங்க, சின்ன வெங்காயத்தை நீங்கள் எப்படி உங்கள் பார்வையில் பார்க்குறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது. சின்ன வெங்காயம் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகரிக்கும் தன்மை கொண்டது. இதனால் உங்களுடைய பிளட் சுகர் ஸ்லோவாக தான் உயர ஆரம்பிக்கும். ஸோ சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க கண்டிப்பாக பச்சை சின்ன வெங்காயம் சாப்பிட்றது ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அவங்களுடைய சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் வர ஆரம்பிக்கும். அடுத்து தூக்கம் மற்றும் மன அழுத்தத்தை சரி பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது. இப்போ இருக்கக்கூடிய நிறைய பெரியவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இரவில் தூக்கம் கெட்டு போகுது. ஸோ சரியாக தூக்கம் வரலைன்னு சொல்கிறாங்க. ஸோ நல்ல தூக்கத்தை மேம்படுத்துறதுக்கு சின்ன வெங்காயம் பெரிதும் உதவியாக இருக்குது. சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் காம்பவுண்டு நல்ல தூக்கத்தை கொடுக்குது, மன அழுத்தத்தையும் குறைக்குது. இது என்ன பண்ணுதுன்னா, அவங்களுடைய நர்வ்ஸ் சிஸ்டத்தை அமைதிப்படுத்துறதுனால நல்ல ஒரு தூக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ அவங்க சாப்பிட்றதுக்கான சரியான முறை என்னன்னா, 3 சின்ன வெங்காயத்தை எடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு தோலை உரிச்சிட்டு 3 சின்ன வெங்காயத்தை பச்சையாக அப்படியே சாப்பிட்டுட்டு அது கூட 1 கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீரை சாப்பிட்டா நல்ல ஒரு தூக்கம் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த சின்ன வெங்காயத்தை எந்த முறையில் சாப்பிட்டா நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். அதுக்கு நம்ம பார்க்கக்கூடிய முதல் முறை என்னென்னா, பச்சையாக சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு முறை. பெஸ்ட்டானது, உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியது பச்சையாக உரித்து நீங்கள் அப்படியே சாப்பிட்றது. இல்லை என்னால் பச்சையாக சாப்பிட முடியலை அப்படின்னா நீங்கள் அதை சட்னி வடிவில் சாப்பிட்லாம், இல்லைன்னா மோருடன் கலந்து அப்படியே சாப்பிட்லாம், இல்லைனா வெள்ளத்துடன் சேர்த்து வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா சாலட் மாதிரி செஞ்சு அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு 3லிருந்து 5 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு போதுமானது. இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த சின்ன வெங்காயத்தை யாரெல்லாம் ரொம்ப கவனமாக சாப்பிடணும்னா, கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கிறவங்க, அசிடிட்டி ரீஃப்ளக்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, அலர்ஜி இருக்கிறவங்க, சின்ன வெங்காயம் சாப்பிட்டால் எனக்கு அலர்ஜி ஆகும், அந்த ஸ்மெல்லே எனக்கு ஆகாது அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். நண்பர்களே, மருந்து தேட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுடைய சமையல் அறையில் பல ஆரோக்கிய ரகசியங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் சின்ன வெங்காயம். ஸோ சின்ன வெங்காயத்தோடைய நன்மைகளை இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இன்னுமே உங்களுடைய உணவில் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.